பட்டுருச்சா இல்லையா? இந்த பக்கம் வேறு தோசைக்கல் வச்சுருக்கேன். இது வந்து பூண்டு துவையல், மிளகாய் வந்து தோசைக்கல்லில் நல்லா வறுத்துட்டு பூண்டு உப்பு அவ்வளோதான். நான் புளியெல்லாம் வைக்கலை. ஏன்னா வச்சுக்கேன், புளி வச்சோம்னா ஏதாவது இதாகும், புளிப்பாக இருக்கும், உடம்புக்கு கெடுதல். அதனால் இதுவே வந்து நம்ம இவ்வளவும் திங்க போகிறோமா, வச்சு தானே சாப்பிடுவோம். அப்போ தன்னால் புளிப்பு ஏறிடும். அரிசியை கிண்டி பார்த்துருவோம். அதை கூட தோசைக்கல் ஆஃப் பண்ணும்போது அந்த மிளகாயை போட்டு விட்டுட்டு இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். இப்போ அரைக்கும் போது சௌரியமாக இருக்குது. கஞ்சி கோத்துட்டு நம்ம சாப்பாடு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு தான் அந்த ஸ்டார்ச் எல்லாம் ஏறும். கொலஸ்ட்ரால் கரைக்கவே ஏற்கனவே எக்ஸசைஸ் பண்ண முடியல, ஒன்றும் செய்ய முடியல. அதனால் கஞ்சி வடிச்சிடுறது. அந்த கஞ்சி தலைக்குத்தையில் செய்யலை. இது இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஃபைனாக அரைக்கணும். லேட் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன். காரம் ஹெவியாகவே போட்டிருக்கேன். அதனால் நல்லா கொஞ்சம் நல்லெண்ணெய் தண்ணி இதெல்லாம் விட்டு தான் அரைப்பேன். வயிற்று புண்ணெல்லாம் வராமல் இருக்கும் பூண்டு துவையல். என் பக்கம் கொல்லை பக்கம் மிக்ஸி காணா போயிடுச்சு. அதனால தான் அம்மா மிக்ஸி மேலே எடுத்துன்னு